ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தர்ஷன் வசூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷான மஞ்சள் பூசணிக்காவை வச்சு ஒரு மசாலா வந்தாங்க செய்ய போகிறோம். நான் மஞ்சள் பூசணிக்காய் 1/2 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அதை பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். 2 பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு காஞ்ச மிளகாய், இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க இப்போ நம்ம அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இப்போது அடுப்பில் குக்கர் வச்சுருக்கிறேங்க. இதை நம்ம குக்கர்லேயே தாளித்து விட்டுடலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. தேவைக்கு தக்க கடுகு சேர்த்துருக்குறேன். இப்போது கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்குறேன். ஒரு பச்சை மிளகாய், ஒரு காஞ்ச மிளகாவை இதோட நான் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்குறேன். இது எல்லாமே நல்லா வறுபட்டு வரணுங்க. இப்போது இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்குறேன். இடித்து வச்சுருக்கிற பூண்டு, சின்ன துண்டு இஞ்சியும் இதோடு சேர்த்துருக்குறேன். இப்போ நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் இதோடு சேர்த்து வதக்கிக்கணும். இது எல்லாமே நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கணுங்க. ரொம்ப கருகெல்லாம் விடக்கூடாது. நம்ம உருளைக்கிழங்கு மசால் செய்கிறோம் இல்லைங்களா, பூரி மசால், அதே மாதிரி தாங்க இருக்கும் இந்த பூசணிக்காய் மசாலும். இது சப்பாத்திக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நறுக்கி வச்சுருக்கிற இந்த மஞ்சள் பூசணியை இதோடு நம்ம சேர்த்திக்குவோம். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கிளறி விட்டுக்கணும். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடியை சேர்த்திக்கலாம். நல்லா ஒன்றா சேர்த்து கிளறணும். இது குழந்தைங்கள்லாம் நம்ம கூட்டாக அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி இந்த உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறோமோ சப்பாத்தி பூரிக்கு, அதே மாதிரியே இந்த டைப்லேயே நம்ம இந்த பூசணிக்காய் மசாலாவை செஞ்சோம்னாக்கா ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது வேகிற அளவுக்கு கம்மியாகவே நம்ம தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி வச்சுட்டு இதை ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுக்கணும். கூடுதலாக விசில் விட்டாலும் பரவாயில்லைங்க. 5லேருந்து 6 விசில் கூட வரலாம். அதுக்குள்ளே நம்ம சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சு. விசிலெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம பொறுமையாக திறந்து விட்டு பார்க்கணும். இப்போது நல்லாவே அது வெந்திருக்கும். நம்ம இருந்தாலும் கரண்டியில் இந்த மாதிரி இந்த காய் எல்லாத்தையும் மசிச்சு விட்டுக்கணுங்க. அப்போ தான் இது ஒன்றா நல்லா கிரேவி பதத்துக்கு வரும். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு மசாலா மாதிரியே இருக்கும். சுவையும் ஏறக்குறைய அந்த மாதிரி தாங்க இருக்கும். நீங்களும் ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் தர்ஷன் வசூஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.